பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கண்ணில் பட்டவர் நிதின் நபி. கட்சி நம்மளை கண்டுக்கல, மாவட்ட தலைவர் கண்டுக்கல, ஓபிசி அணி மாநில தலைவர் கண்டுக்கல, பெரும்பணி கண்டுக்கல, நமக்கு ஜாதி பின்புலம் இல்ல, பணம் இல்ல, சப்போர்ட் பண்ண ஆளும் இல்ல, அதனால வந்து அரசியல வளர முடியலன்னு யாரும் நினைக்கவே வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சி 1000 கண்களை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் நினைக்கும் நேரத்தில் அல்ல, நீங்கள் நினைக்கும் பதவி அல்ல, நீங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில், நீங்க நினைச்சு பார்க்காத உயரத்தில் இந்த கட்சி உங்களை அமர்த்தும். அப்படித்தான் அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியோட அகில இந்திய தலைவர் யாருன்னா ஆளுங்களோடு சொல்லிட்டு இருக்கிறான் மீடியா பார்த்துட்டு. கட்சியில இருக்கக்கூடிய நாம கூட நம்ம கையில போய் வேலை செய்யாம அடுத்ததா யாரு அகில இந்திய தலைவர்? யாராவது நிதி நம்பினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைமை யார எந்த இடத்துல எந்த நேரத்துல அமர்த்தம்னு சொல்லி சரியாக திட்டமிட்டு பணியாற்றக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தான் தேசிய செயல் தலைவர் அறிவிக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி பிஜேபி தொண்டம் அவன் தான் என் தலைவர் இருக்கிறான். இதுதான் பிஜேபி, இதுதான் பிஜேபி. நீங்க செய்ய வேண்டிய பணி என்ன? எதை பத்தி யோசிக்காம கொடுக்கப்பட்ட பணிகளை மட்டும் நான் கவனம் சொல்றோம். உதாரணத்துக்கு 2 விஷயத்தை சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, இன்னைக்கு 3 மணிக்கு நிகழ்ச்சி 3 மணிக்கு நீங்க வந்து சொல்லிட்டு அண்ணன் மோகன் அவர்கள் சொல்லிவிட்டார். திடீர்னு பார்த்தோம்னா காலையில 9 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்ல நிதின் நபி அவர்கள் வருகிறார். சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வாயிலாக நாம அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் சொல்லியாச்சு, தயாராயிட்டோம். 9 நம்ம கட்சி பஞ்சுவாலிட்டி படி 10. உண்மையா இல்லையா? சரி, 11 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி ரிலாக்ஸா சாப்பிட்டு சொன்ன நேரத்துல இங்க வந்துடலாம் நினைச்சோம். நைட்டு 12 மணிக்கு கமலாய்க்கு போன் வருது. டெல்லியில பனிமூட்டம் அதிகமா இருக்கு. நமது தேசிய செயல் தலைவர் அவர்கள் திட்டமிட்ட நேரத்துல பிளைட்ல கிளம்ப முடியாது, பிளைட் லேட்டா வருது. 12 மணிக்கு தான் 11 மணிக்கு எங்களுக்கு சொன்னாங்க, 12 மணிக்கு தான் வந்து இறங்குவார். நானும் நண்பர் ஈஸ்வரன் அவர்களும் 10:30 ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். நாம போய் முன்னாடி நின்னாதான் நம்ம நிர்வாகிகளுக்கு போன் பண்ணி நான் வந்துட்டேன், நீங்க எங்க இருக்குன்னு கேட்கலாம். தலைவரிய வெளியோ தொண்டன் அப்படி நீங்க தலைவர் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இன்னும் நீ போகலையா போகலையான்னு நடக்குமா? வேலை நடக்காது. 10:30 போயிட்டோம். 12:30 வரைக்கும் உங்களை காத்திருந்தோம். உள்ளேருந்து வெளில வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எதற்காக காத்திருந்தோமோ அதை கூட செய்யாம நிர்வாகிகள் எல்லாத்தையும் இங்க வர வச்சாச்சு. நாம நம்ம தலைவரை இப்ப பார்த்தேன்னா பாக்கட்டியன்னா நம்ம நிர்வாகிகளை காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி நமக்காக பணி செய்து கிடப்பதே 22 ஆண்டுகளாக வீர திருநாவுக்கரசு அரசும் பிஜேபியும் பணியாற்றி வருகிறார். இதுவரை தானாக சென்று எனக்கு இந்த பொறுப்பு வேண்டும் அந்த பொறுப்பு வேண்டும், இந்த நிகழ்ச்சியில என்ன சீஃப் கெஸ்ட் அனுப்பணும், என்ன பேச வைக்கணும், பேனர்ல என் போட்டோ பெருசா இருக்கணும், ஏன் சின்னதா போட்டுட்டாங்க, ஏன் பேர் போடல, எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே கேட்டதில்லை. ஜூலை மாசம் 30ஆம் தேதி பூத் வலிமைப்படுத்த இயக்கத்துக்காக ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன். திருச்செந்தூர் அருகில குலசேகரப்பட்டினத்துல தங்கியிருக்கிறேன். அன்னைக்கு ஓபிசி அணியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் சாய் சுரேசவர்களுடைய பிறந்த நாள். போன் பண்ணி வாழ்த்து சொல்றேன், வீரா நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு. தலைவர் இப்படி சொன்னார்னா தொண்டை குறிப்பாக உணர்ந்துக்கணும்ல. என்ன அர்த்தம்? போன்ல வாழ்த்து சொன்னா 10,000 ரூபாய், நீங்க நேரில் வாங்க இருக்கோம். 18 கிலோமீட்டர் எங்கிருந்து கிளம்பி போறோம். திருச்செந்தூர் முருகன் கோயில போயிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்றோம். கோயில எக்கச்சக்கமா கூட்டம். நம்ம நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்க வேண்டாம், நாம போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வந்துடலான்னு. முருகனை தரிசிக்கணும்னா அதை விட நமக்கு என்ன வேணும்?
சரின்னு சொல்லிட்டு நானும் அவரும் போறோம். ஸ்பெஷல் தரிசனம் சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போனேன். ஒரு கேட்ட போலீஸ்காரர்கிட்ட சொல்லி பேசிவிட்டு உள்ள திறந்து ஒரு 200 பேர் நிற்கிறான். ஸ்பெஷல் தரிசனம். அடுத்த கேட்டு திறக்கவே இல்லை. 3:45 நிற்கிறோம். நான் இன்னைக்கு பூத்த வலிமைப்படுத்த இயக்கம் என் பூத்துல உள்ளவங்க கடல்ல வேலை பார்க்கறவங்க. காலையில எங்களால வர முடியாது, மதியமும் வர முடியாது, ஈவினிங் 7 மணிக்கு தான் வேலைக்கு போயிட்டு வருவோம். நாங்க வேலைக்கு போனா தான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பளம். தயவுசெய்து 7 மணிக்கு சந்திக்கலாம். நிர்வாகிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான பாஜக, உண்மையான பாஜக. பரவாயில்ல, 7 மணி தான் 10 மணி கூட வர இல்லை, 7 மணிக்கு வந்துருங்க. சரி, 7 மணிக்கு வரைக்கும் நம்ம சும்மா தானே இருக்கிறோம், சாமி பார்க்கலாம் சொல்லி வெயிட் பண்ணா 3:45 4 4:30 5 5:15 மொபைல் வெளியே கொண்டு போயிட்டோம். ஏன்னா சாமி பார்க்க போது மொபைல் இருக்கு. இந்த மொபைல் வச்சிருக்கிற ஒவ்வொரு காரியகர்த்தாக்கும் சொல்றேன், இத்தனை ஆண்டுகள்ல எந்த ஒரு கூட்டத்தில் அட்டன் பண்ணாலும் மொபைலை காரிலேயே வச்சுட்டு வந்துருவேன், எடுத்துட்டு வர மாட்டேன். உங்களை நான் மதிக்கிறேன். என்ன சார் தலைமை, உங்க நேரத்தை கொடுத்து வந்திருக்கீங்க, உங்களை நான் மதிக்கணும். காசு பணத்தை பார்க்காம உங்களோட சொந்த காசை செலவு பண்ணி இந்த கட்சிக்காக வேலை பார்க்கிறீங்களே, உங்களோட பொட்டாவது பாதங்களை வணங்கணும். என்ன பெரிய தலைமை பொருள் கிடைக்கிறதோ நாளைக்கு போதும். ஆனா என் சொந்த என் நிர்வாகிகள் மாதிரி சுத்தமானவர்கள். அதனால மொபைலை கொடுத்துட்டு போயிட்டோம். 5:15 வந்து சொன்னேன், சாய் ஸ்பைஸ்டி நான் 5:30க்கு இங்கேருந்து கிளம்பினா மட்டும்தான் அந்த ஊருக்கு 7 மணிக்கு போக முடியும். 5:30 வரைக்கும் பார்ப்பேன், கேட்டு திறக்கல அப்படின்னா நான் ஆட்கள் தான் ஏற்பாடு பண்ணேன். திருவண்ணாமலை கோயிலுக்கு கொண்டு போக சொன்னா நீங்க எவ்வளவு காரணம் சொல்றீங்க, கூட்டா போறீங்க. நீங்க அப்படி இருக்கும்போது வெளியூர்காரன் மட்டும் கரெக்டா இருப்பானா என்ன, திருச்செந்தூர் காரணம் கூட்டு வரேன் கூட்டு ரெண்டு கோடி பிரச்சனைச்சு உடம்பட்டகராங்கச்சு 1.25 மணி நேரம் கீழே நின்றோம். 5:30 மணிக்கு நான் வந்து சொல்லிட்டேன், எனக்காக என் நிர்வாகிகள் என் கிளை கமிட்டில இருக்கக்கூடிய 12 பேர் காத்திருக்க கூடாது. 5:30 வரைக்கும் தான் நான் காத்திருப்பேன். 5:30க்கு மேல நான் சாமியை வழிபடாட்டியும் கூட பரவாயில்ல, எனக்கு சாமிங்கிறது என் கிளையில இருக்கக்கூடிய 12 பேர் தான். அவன் தான் பிரதமராகிறான். நான் அவனை பார்த்து சொல்லிட்டு 5:30 ஆனதும் நான் கிளம்புறேன், நீங்க இருந்து பொறுமையா பாருங்க. கிளம்பிட்டு வெளியே வந்து கொடி மரத்தை பார்த்து அப்படியே உங்களை ஒன்ன பார்க்காம போறேன்னு தட்டிச்சிடாது. நீ அப்ப நான் புள்ள, நான் தப்பு பண்ணாலும் பொறுத்துக்க வேண்டியது உன் கடமை. ஆனா இப்ப நான் தப்பு பண்ணல, நீ தான் என்ன உள்ள பார்க்க விடல. நான் கிளம்பி வந்து மொபைல் எடுத்து பார்த்தேன்னா 704 மிஸ்டு கால். என்னடா திடீர்னு 704 மிஸ்டு கால், ஒரு நாளைக்கு 5-6 வரதே பெருசு. அப்ப வடசென்னை கிழக்கு மாவட்டத்தோட முன்னாள் தலைவராக இருந்த அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் வாழ்த்துக்கள். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு கும்பல்லையும் வீரத்திரளாக்கரசு முருகபெருமான தரிசனம் பண்ணிட்டான்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு வாழ்த்து சொல்றாரு நினைச்சுக்கிட்டு, ஏன் நீங்க வேற நானே இந்த சாமியை பார்க்கல, நேரமாச்சுன்னு கிளம்புறேன். நான் நீங்க சாமி பார்த்துட்டு நினைச்சு விட்டு வாழ்த்து சொல்றாங்க. உங்களை ஓபிஎஸ் நீ மாநில தலைவராக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அக்கா வானதி, தலைவர் கட்சிராஜா, தலைவர் அண்ணாமலை, அண்ணாச்சி பொன்னார் உள்ளிட்ட அத்தனை அண்ணன் ஐநாள் நாயகர் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களிலிருந்து விசுக்கால் வந்திருக்கிறது. பொறுப்பு கேட்காத வீர திருநாவுக்கரசுக்கு, ஜாதிய பின்புலம் இல்லாத வீர திருநாவுக்கரசுக்கு, ஒரு நாட்காலத்தில் பிரபுசனம் மட்டுமே மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த வீர திருநாவுக்கரசுக்கு இன்னைக்கு உலக தலைவர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் தலைவரை தேடி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. அதனால நமது தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் அவர்களை பார்க்காவிட்டாலோ, நமது நாடி நரம்பெல்லாம் கலந்திருக்கக்கூடிய அப்பன் முருகபெருமான் அவர்களை தரிசனம் செய்யாவிட்டாலோ, தேசியம் தான் முதல்ல நினைச்சு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா, நினைச்சு பார்க்காத காலகட்டத்துல, நினைச்சு பார்க்காத உயரத்துல பிஜேபி உங்களை வைக்கும். அக்கா கவிதா அவர்களை வைத்திருக்கிறது, வீர திருநாவுக்கரசு அவர்களை வைத்திருக்கிறது, தலைவர் அண்ணாமலை அவர்களை வைத்தது, அண்ணன் ஐநாள் நாகேந்திரன் அவர்களை வைத்தது, உங்களையும் வைக்கும். சிறப்பாக செயல்பட வேண்டும். என்ன சொல்றோம், பாரதிய ஜனதா கட்சி வெல்க வெல்க வெல்கவே, பாரதிய ஜனதா கட்சி வெல்க என்றோம். எப்படி சார் வெல்லும் பாரதிய ஜனதா கட்சி? நாம வேலை பார்த்ததானே வெல்லும் பாரதிய ஜனதா கட்சி. நாம சின்சியரா இருந்தாதானே வெல்லும் பாரதிய
அப்படி சொல்லிட்டு போய் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட வேலை செஞ்சாதானே சார் வளரும் பாருங்க கட்சி. அவரு தகவல் சொல்லல, அதனால நான் வேலை செய்ய மாட்டேன் இருந்தா எப்படி வளரும் பாருங்க கட்சி. யார் எனக்கு தகவல் சொல்லணும்? கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கும்பலை சார்ந்தவனாக இருந்தால் மற்றவன் உங்களை வழிநடத்த வேண்டும். நீங்கள் கொள்கைக்கு போராடுகிற மாவீரர்கள். உங்களுக்காக தகவல் சொல்லணும். நீங்கள் நரேந்திர மோடியின் தூதுவர்கள். ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் நரேந்திர மோடி. உலகம் முழுவதும் உங்கள் கிளையில், உங்கள் சக்தி கேந்திரத்தில், உங்கள் வார்டில், உங்கள் மண்டலில், உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் நரேந்திர மோடியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். அவனுக்கு எப்படி இருக்கணும்? நரேந்திர மோடி போல சிறப்பான காரியங்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் உங்களுக்கு இந்த ஆலோசனை கொண்டு அறிமுகப்பட்டோம். நேரமாக எதுக்கு மைக்கு கொடுத்து பேச சொல்றோம்? அண்ணன் கலாநிதி அவர்கள் போன்ற ஒரு சில பேர் மட்டும்தான் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சத்தமா பேசுறீங்க. அங்க உட்கார்ந்து பேசக்கூடாதுதான் பேசிட்டே இருக்கீங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து மைக்க பிடிச்சு உங்க பேரு, உங்க சட்டமன்ற தொகுதி பேரு, உங்க பொறுப்பு, உங்க பூத்து என்னன்னு கேட்டோம்னா தெரியுது, ஆனா சொல்ல தெரியல. அதுவே ஒரு அண்ணன் மேல பார்த்து என் பூத்து என்ன அப்படி இருக்கக்கூட பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தொண்டர்களை தலைவர் ஆக்குது என்று சொன்னேன். அரசியல் தலைவர் அவருக்கு பயிற்சி முக்கியம், பேச்சு பயிற்சி முக்கியம். அதனால்தான் பயிற்சி கொடுத்து உங்களை பேச சொல்றோம். டாபிக் கொடுத்து பேச சொல்ல உங்களை பத்தி பேச சொல்றோம். பெருவாரியா எல்லோரும் அறிமுகப்படுத்திக் கொண்டீர்கள். அக்கா கவிதா வெங்கடேசன் அவர்கள் சொல்லியதை போல வெறும் 20 போஸ்ட் மாநில பொறுப்புக்கு 3000 அப்ளிகேஷன் வந்தது. ஓபிசி அணிக்கு 3000 அப்ளிகேஷன் வந்துச்சு. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் தெரியுமா? நான் முன்னாடி சொல்றது உண்டு, என்ன இழைச்சு போயிட்டீங்க இழைச்சு கேட்டா எழுப்பு இழைக்காதுப்பா. இதுக்கு மேல நான் எங்க இழைக்கிறது இருந்தேன். ஓபிசி மாநில தலைவரா போட்டதுல இருந்து பொறுப்பு கேட்டு 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 எல்லாம் வருத்தப்பட்டு கோபப்பட்டு கோச்சுக்கிட்டு அது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி எழுப்பியே இழக்கிட்டான். அவ்வளவு போட்டிகள் ஓபிசி அணிக்கு. அப்படிப்பட்ட ஓபிசி அணியை மண்டல நிர்வாகிகளாக, மாவட்ட நிர்வாகிகளாக, மாவட்ட தலைவர்களாக, மாநில நிர்வாகிகளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் தான் எதிர்காலத்தில் பேரன்பாடி நிர்வாகிகளாக மாறி இருக்கிறீர்கள். பேரன்பாடி நிர்வாகியாக ஆசைத்தான் வேற விஷயம் தெரிஞ்சதானே, வேலை செஞ்சதானே. நாம பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி இந்த 2 விஷயங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது தேர்தல் காலகட்டம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் தலைவனாக வேண்டும் என்றால் மக்கள் மத்தியில தெளிவாக நமது கொள்கைகளை எடுத்துரைக்க வேண்டும். நமது வரலாற்றை விளக்கி கூற வேண்டும். நமது சித்தாந்தத்தை சொல்ல வேண்டும். தவறான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும். நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை எளிய மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். அப்படிலாம் செஞ்சாதான் நீங்கள் தலைவராக உருவாக்க முடியும். அதற்காகத்தான் இந்த ஆலோசனை கொண்டார் பாரதிய ஜனதா கட்சி. நமது தாய் அமைப்பு என்ன? 1925 தொடங்கப்பட்ட RSS. இந்தியாவில் 2 இயக்கங்கள் 1925 ஆரம்பிக்கப்பட்டன. ஒன்று RSS, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபட வேண்டும். எனக்கு பதவி வேண்டாம், பணம் வேண்டாம், இப்படி சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தை மட்டுமே நெஞ்சில் நிறுத்தி செயல்பட்டு வரக்கூடிய RSS இயக்கம் 100 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடைபெறுகிறது. இந்த மண்ணின் கலாச்சாரத்திற்கு, இந்த மண்ணின் பண்பாட்டிற்கு, இந்த மண்ணின் ஆன்மீகத்திற்கு, அகிம்சை தத்துவத்திற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு லென்ஸ் வச்சு பார்த்தாலும் காணும். சத்தியம் உள்ள இருந்தா, பொதுநலம் உள்ள இருந்தா, தேசநலம் உள்ள இருந்தா ஒரு இயக்கமும் 100 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக இருக்கும். தனி மனிதனும் சத்தியத்தோடு பொதுநலத்தோடு ஈர்க்கோ பார்க்காம வேலை பார்த்தா அவனும் வளருவான். 100 ஆண்டுகள் கழித்தும் அவன் புகழ் நிலைத்திருக்கும். RSS விடுதலை போராட்டத்தில் பங்கு கொள்ளவில்லை என்பார்கள். RSS ஆரம்பித்த டாக்டர் கெட்கேவார் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிறார். புரட்சிகர வழியில் ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார்.
அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 1942 நடந்த வெள்ளை எண்ணெய் வெளியேறு போராட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட வரலாறு கொண்டது நம்ம இயக்கம். 1951 அக்டோபர் மாசம் 21ஆம் தேதி பாரதிய ஜனசங்கம்ங்கிற பேர்ல RSS ஓட ஆதரவோட ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய இயக்கம். அங்க இருக்கிறாங்க நடுவுல பாரத மாதா. இந்த சைடு பார்த்தோம்னா டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி, அவர் தான் பாரதிய ஜனசங்கத்தை ஆரம்பித்த தலைவர், நிறுவன தலைவர். அவருக்கு பக்கத்துல இருக்கிறாரு பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா. இவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் வெறும் 33 வயசுல ஒரு பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராக இருந்தவர். வெறும் 33 வயசு. அதே போல பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா அவர்கள் அவருடைய 33வது வயசுல பாரதிய ஜனசங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். நிதின் நபீன் மட்டும் இல்லங்க, அண்ணாமலை மட்டும் இல்லங்க, நமது ஆதிகால வரலாறு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வரலாறு. இத போய் இளைஞர்களுக்கு எடுத்துட்டோம்னா சினிமாவில் டைலாக் பேசுன கொஞ்சம் பெரிய துண்டு சீட்டு வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் முன்னாடி போய் சேருவானா இளைஞன். தலைவர்களாக உருவாக இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் இந்த வரலாறு இளைஞர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். 1951 அக்டோபர் 21 பாரதிய ஜனசங்கம் ஆரம்பிச்சமே. 1952 நாட்டுல முதல் பொது தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலையே நாம போட்டிட்டு கட்சி ஆரம்பிச்ச உடனே 2 MP நம்ம ஜெயிச்சோம். பிற்காலத்துல 1980 ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியை உருவெடுத்தோம். வாஜ்பாய் அவர்கள் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். அதன் பிறகு அந்த வரலாறு தெரியும். 1980 நம்ம கட்சி ஆரம்பிச்சு 1984 இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த அனுதாப அறையில காங்கிரஸ் கட்சி நிறைய ஜெயிச்சிருச்சு. பாரதிய ஜனதா கட்சி வெறும் 2 MP தான். 1980 வெறும் 2 MP ஜெயிச்சது. இன்னைக்கு ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி தலைமையில தொடர்ந்து 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். நேரு 3 முறை ஆட்சியில் இருந்தார் சொல்லுவான். நேரு இருந்தது விடுதலை போராட்ட வீரர்களின் காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸ். இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இது வரலாறு. பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை கட்சியில் இருந்து நீக்கிவிட்டு இந்திரா காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சி தான் இப்போது இருக்கிறது. இதுக்கு பேரு இந்திரா காங்கிரஸ். இது பிற்காலத்துல சோனியா தலைமையில இத்தாலி காங்கிரஸாக மாறிவிட்டது. இப்ப ஒரு கோமாளி தலைமையில ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்குது. ராகுல் காந்தி ஒரு கோமாளி தான். ஹரியானால எலெக்ஷன் நடக்கும், முடிஞ்சு போயிடும், தோத்து போயிடுவாரு. பீகார்ல போயிட்டு ஹரியானா பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஏண்டா எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்குதோ அங்க உள்ள பிரச்சனையை அங்க பேசணும். அங்க எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நீங்க தோத்தும் போயிட்ட, ஏன் பீகார்ல வந்து பேசுற? இப்ப அதே காங்கிரஸ்காரங்க இண்டி கூட்டணி திமுக எல்லாம் தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க போகுது. பீகார்ல எஸ்ஐஆர் என்ன பண்ணீங்க? பீகார்ல எஸ்ஐஆர் என்ன பண்றீங்கன்னா தமிழ்நாட்டில் தோக்க போறான். வேற ஒண்ணுமே கிடையாது. இண்டி கூட்டணி அதான் ராகுல் காந்தி நம்ம கோமாளிக்கிறோம். அவர் தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கோமாளி காங்கிரஸ். அன்னைக்கு விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லோருமே காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. நம்ம தலைவர் டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி கூட மகாத்மா காந்தி அவர்களின் ரெக்கமெண்டேஷன் பேர்ல அமைச்சராக இருந்தார். நேரு பிரைம் மினிஸ்டர், இவர் அமைச்சராக இருந்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களோ டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி அவர்களோ இவங்க 2 பேர் தான் நேரடியா நேருவால நியமனம் செய்யப்படல. மகாத்மா காந்தியின் பரிந்துரையின் பேரில் நியமனம் செய்யப்பட்டார்கள். மகாத்மா காந்தியே 2 பேர் வந்துட்டு பரிந்துரை பண்றாங்க. ஒன்னு அம்பேத்கர், இன்னொன்னு டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜினா நம்ம தலைவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமான தலைவர் தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு வேற எதிர்கட்சியே இல்லைங்க, பேருக்கு கம்யூனிஸ்ட். 1951 பாரதிய ஜனசங்கம் அப்பதான் ஆரம்பிக்குது. நாடு முழுவதும் காந்தி ஆதரவு பெற்றவர் இருந்தால நேரு எதிர்கட்சியே இல்லாம
செகண்ட் ஒரு தேர்டு சொன்னா பெருசா. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமே 2600 அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் மேல அவதூறு பரப்பி 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 அவரை தோற்கடித்தது போல நெருப்பு போன்ற நேர்மை கொண்ட நமது நரேந்திர மோடி எனும் ஒரு தியாக தலைவர் மேல திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் அவதூறு பரப்புகின்றன. அவ்வளவு அவதூறு உள்நாட்டு சதி மட்டுமல்ல, உலக நாடுகளின் சதியை எல்லாம் மீறி தொடர்ந்து 3வது முறையாக ஒரு தலைவர் பிரதமராக வருகிறானா? அவர்தான் தலைவர், அவர்தான் தலைவர். கருணாநிதி அரசியல் சாதிக்கன்னு சொல்றார். அப்படிப்பட்ட கருணாநிதி அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுல இருந்து ஒரு முறை கூட தொடர்ந்து அவர் 2 முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. ஒரு முறை ஜெயிச்சாருன்னா அடுத்த முறை முத்திக்கும் போய் கதை கவிதை எழுத ஆரம்பிச்சிருவாரு. ஒரு ஸ்டேட்லயே ஒன்னால 2 முறை தொடர்ந்து ஜெயிக்க முடியல, நாட்டிலேயே தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சவர் நரேந்திர மோடி. அதற்கு முன்னாடி குஜராத்ல 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சவர் நரேந்திர மோடி. தான் சந்தித்த எந்த ஒரு தேர்தலையும் தோல்வியையே பார்க்காத தலைவர் நரேந்திர மோடி. 13 ஆண்டுகள் குஜராத்தோட சிஎம், இப்பொழுது 12வது ஆண்டாக இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர், பிரதமர் சொல்லி கடந்த 25 ஆண்டுகளாக உச்சபட்ச பதவியில் இருந்தாலும் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காத தலைவன் என் தலைவன். ஒரு ரூபாய் கூட ஊழல் செய்யாத தலைவன் நம் தலைவன். அப்படிப்பட்ட தலைவரே ஒரு நாளைக்கு வெறும் 3 மணி நேரம் தான் உறங்குகிறார். வெறும் 3 மணி நேரம் மட்டுமே உறங்கிக்கிட்டு எதற்காக சார் உழைக்கிறாரு? பொண்டாட்டியா பிள்ளையா சொந்த பந்தமா? தெய்வ தாய், இவரோட தாய் நரேந்திர மோடியின் தாய் தெய்வ தாய். பாரத மாதா 100 வயது நெருங்கிய இந்த தாயை கூட கொண்டாச்சுக்கலையே. ஏன் துறக்க முடியாத உறவு தாய் உறவு? மத்ததெல்லாம் தோர்த்தடலாம், தாய் மேல ஆனந்த கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட தாயை கூட கூட வச்சுக்காம எனக்கு தாயை விட தாய்நாடு, தாய்நாட்டு மக்கள் தான் தாய் இருந்த பிறகு கூட வெறும் 2 மணி நேரத்துல யாரும் வர வேண்டாம், நாங்க அண்ணன் தம்பிங்க மட்டுமே இறுதி சடங்கை செய்யணும் செஞ்சுட்டு 2.5 மணி நேரம் முடிஞ்சு மேற்கு வங்காளத்துல அந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை திறந்து வைக்கிற தலைவர் நரேந்திர மோடி. பிஜேபி எதுக்காக? ஏன்னா அவங்க ஆட்சியை நம்ம தான் அகற்ற போறோம் 2026ல. போன முறையே நம்ம ஆட்சிக்கு வந்துடும் சொன்னோம். எதிர்கட்சியா, பலமான எதிர்கட்சியா 77 எம்எல்ஏ கூட உட்கார்ந்துருக்கிறோம். அவ்வளவு எதிர்த்து பேசக்கூடிய மம்தா பானர்ஜி கூட மோடி அவர்களுக்கு போன் பண்ணி, உங்களுக்கு தாய் என்றால் அந்த தெய்வத்தாய் எங்களுக்கும் தாய் தான், அவங்க இறந்து போன பண்ணைக்கு கூட நீங்க ஒரு நாள் ஓய்வு எடுக்க கூடாதா சார்? உடல் கஷ்டத்தை பொறுத்துக்கலாம், மன கஷ்டத்தை தாக்குறது, அதுவும் தாயோட இறப்பை தாக்குறது. 100 ஆண்டுகள் வாழ்த்து மறைத்தாலும் தாய் என்பவர் தாய் தான், அவளுக்கு நம்ம குழந்தை தான். அந்த தாய் இறந்த பிறகு கூட இப்படி நாட்டுக்காக வேலை பார்க்கறீங்களே, கொஞ்சம் ஓய்வு எடுங்க அப்படின்னு சொல்றது யாரு? எதிர்கட்சியோட தலையா இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. நம்ம தலைவர் அப்படி உழைக்கும் பொழுது நாம எப்படி சார் உழைக்கணும்? தேர்தல் நாம எப்படி உழைக்கணும்? நாடு முழுவதும் எல்லாருக்கும் நலத்திட்டங்கள், தமிழகத்திற்கு கூடுதலான நலத்திட்டங்கள் தருகிறார் நரேந்திர மோடி. மற்ற இடத்துல பிஜேபி ஜெயிச்சு இருக்கு. மற்ற இடத்துல கொடுக்கப்பட்ட திட்டங்களை விட தமிழகத்திற்கு அதிகமான திட்டங்களை கொடுக்கிறாரு. அப்ப நாம தானே அதிக இடத்துல ஜெயிக்கணும். அதற்கு தான் மக்களிடத்தில் கொண்டு போய் நமது கொள்கைகளை சேர்க்கணும், நமது திட்டங்களை சேர்க்கணும். நாம இந்துத்துவ கட்சியா? மரவாத கட்சின்றா? நாம மரவாத கட்சியா? வீர திருநாவுக்கரசு போய் சொல்ல மாட்டான். RSS வளர்ப்பு சத்தியத்தை தான் சொல்லுவான். நாம் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வேறு எவருக்கோ எதிரான கட்சி அல்ல, எதிரான கட்சி அல்ல. இந்து இந்துவாரு, முஸ்லிம் முஸ்லிமாரு, கிறிஸ்டின் கிறிஸ்டினாகுது, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாரும் இந்தியராரு. இதுதான் இந்துத்துவம், இதுதான் இந்துத்துவம். இந்த இந்துத்துவம் எல்லா மதத்தினரையும் சமமாக கருதக்கூடிய இந்துத்துவம் தான் மதவாதம் என்றால் 1000 ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் மதவாதியாக இருந்துட்டு போறோம். மதவாதியாக இருந்துட்டு போறோம். எல்லா தாயும் எனக்கு முக்கியம், என் தாய்க்கு கொஞ்சம் கூடுதலும் முக்கியம். நீ உன் தாயை வணங்குறா, நானும் கையெடுத்து வணங்குவேன், அவ்வளவு என் தாய்.
அதற்காக என் தாயை நான் விட்டு முடியுமா? விட்டுற முடியுமா? ஒரு கிறிஸ்டியனாக இருந்த நாங்கள் போற்றுகிறோம், ஒரு இஸ்லாமியராக இருந்தால் போற்றுகிறோம். ஆனால் நான் இந்துவாக இருந்தால் உனக்கு வலிக்குது, நான் வலிக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் இந்துவா தான் இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? உனக்கு என்ன பிரச்சனை? நான் எப்படி சிவராத்திரிக்கு உனக்கு இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறனோ, எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றனோ, பங்குனி உத்திரத்துக்கு வாழ்த்து சொல்றனோ, அதே போல ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்றேன். டிசம்பர் 25 நாங்க கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லுவோம். ஆனா எங்கள மறந்தாதுக்கு சொல்றேன் நீ யாரு? சாமி இல்லைன்னு சொல்லிட்டு ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கட்டி குடிக்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸுக்கு கேக்கு சாப்பிடுறேன். நீ எனக்கு வாழ்த்து கூட சொல்ல வேண்டாம். திமுக இருக்கக்கூடிய அயோக்கிய ஆசாமிகள் ஒரு பயணிகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம். இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல ஒரு தகுதி வேணும். உனக்கு அந்த தகுதி இல்ல, நீ வாழ்த்து சொல்ல வேண்டாம். ஆனால் என் மத பண்டிகைகளை, என் கடவுளை, என் மத நம்பிக்கையை அவமரியாதை பண்ணணும்னா இது கருணாநிதி காலகட்டம் இல்ல, இது ஈவே ராமசாமி காலகட்டம் இல்ல, இது நரேந்திர மோடி காலகட்டம். இனிமேலும் விட்டுட்டு இருக்க முடியாது. வீர இந்து இளைஞர்கள் எதிர்த்து குரல் கொடுப்பார்கள். 1000 பூர்ணச்சந்திரன் உருவாவார்கள். ஒரு பூர்ணச்சந்திரன் தன்னைத்தானே எரித்துக் கொண்டார். நிலைமை கட்டுமீறி போனதென்றால் இந்துக்கள் எதிரிகளுக்கு அந்த நிலைமை வந்துவிடும். நாம் அழிச்சுதான் விரும்புகிறோம். ஆனா எதற்கும் ஒரு எல்லை உண்டு. தயவுசெய்து லிமிட் ஃபார் எவ்ரிதிங் சொல்வாங்க. இந்த கோபாலர் குடும்பத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த மதத்தினருக்கும் எதிரானவர்கள் அல்ல. இந்துத்துவம் என்பது எல்லா மதத்தையும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு கொள்கை என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அடுத்ததான் சொல்லுவான், நீங்கள் தான் ஜாதிவாதிகள், பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரானவர்கள் என்று போய் பரப்புரை செய்வார்கள். அப்படியா? நமது தாய் அமைப்பு RSS என்று சொன்னோம். RSS என்ன சொல்லிருக்கு? RSS என்ன சொல்லிருக்கு? தீண்டாமை குற்றமில்லை எனில் இந்த உலகத்தில் எதுவுமே குற்றமில்லை என்று சொல்லியது RSS. அதுவே போட்டோம், பல்வேறு தீர்மானங்கள் போடப்பட்டன. அதுல ஒரு முக்கியமான தீர்மானம், ஒரு முருகபக்தன், ஒரு RSS சுயம் சேவை, ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர், ஒரு இந்து எந்த வகையிலேயோ தீண்டாமை பாராட்ட மாட்டான், தீண்டாமைக்கு எதிராக போராடுவான். பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர் பின்னாடி போய் பாருங்க. தீண்டாமையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது ஒரு கொள்கை. அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து, அப்படிப்பட்ட பாஜக நம்மளை பார்த்து நாம தலித் மக்களுக்கு, பட்டியல் சமுதாய மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு எதிரானது என்று பொய்யான குற்றச்சாட்டு சுமத்துகிறார்கள். அது இல்லை என்று தெரிவிக்க வேண்டும். சாதாரண குடும்பத்துல, அரசியல் பின்புலம் இல்லாத குடும்பத்துல, வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்துல, சமுதாயத்தில் மிகவும் பின்னங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த அண்ணன் டாக்டர் என் முருகன் அவர்களை மாநில தலைவராகவும் தமிழக மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்க வேண்டாலும் கூட அகில இந்திய அளவில் மத்திய அமைச்சராகவும் அழைப்பு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. பாராட்டுவோம் இல்லவே இல்லை. இதற்கு முன்பு ராம்நாத் கோவிந்த், இந்தியாவில் குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டருக்கு மேல முதல் குடிமகன், the first citizen of India சொல்லுவோம். அவர் எஸ்சி, அவரையும் உச்சபட்ச பதவிகளை வச்சது பாரதிய ஜனதா கட்சி. நாம் ஒருபோதும் ஏற்றத்தாழ்வுகளை ஆதரிக்க மாட்டோம். அப்புறம் ஏன் சார் நீங்க ஓபிசி அணின்னு தனியாக அணி வச்சிருக்காங்க? எந்த ஜாதியும், இந்த மண்ணில் பிறந்த எந்த ஜாதியும் தாழ்ந்த ஜாதி அல்ல. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதியும் உயர்ந்த ஜாதி. நாம ஜாதியை ஒழிக்க பிறக்கவில்லை. எல்லா ஜாதியும் உயர்வானது என்று சொல்லி ஒற்றுமை பாராட்ட வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி. இதை ஜாதியை ஒழிப்போடு போய் சொல்லிட்டு தேர்தல், ஆமா என்ன ஜாதி, உன் தொகுதியில ஒரு ஜாதியார எத்தனை பேர் இருக்கிறான் கேட்கிறானா இல்ல? பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்ல. பட்டியல் சமுதாயத்தை யாராச்சும் ஒருத்தர் திமுக தலைவராக வர முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி வர முடியும். நாம் ஜாதியை ஒழிக்க மாட்டோம், ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்போம்.